வணக்கம் முத்துக்குமார். நம்ம தமிழ் ஷாட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா தகவல்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதில் வந்து டிப்ஸோ ரெக்கமெண்டேஷன்ஸோ அட்வைஸோ எதுவுமே கிடையாது. நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அனலிஸ்ட் இல்லை, அதனால் பிஃபோர் இன்வெஸ்டிங் கன்சல்ட் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். இப்போ வந்து நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறோம், இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நம்ம லேர்ன் பண்ணணும். ஏன்னா நார்மலாக நம்மளுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ரைஸ் இப்படி போகுதா, இதுதான் ப்ரெடிக்ஷன். ப்ரைஸ் இப்படி போனால் இப்படி இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன் வரும்னு சொல்லிட்டு ப்ரைஸை பேஸ் பண்ணி பேட்டர்ன்ஸ் வரைகிறது. இல்லை நீங்கள் வேறு எந்த டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அது சுற்றி சுற்றி எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் ப்ரெடிக்ஷனில் மட்டும்தான் வரும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ் ப்ரெடிக்ஷன் அப்படின்றத வந்து பண்ணுறோம். ஓகேவா? இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பண்ணுற விஷயம். இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இதில் வந்து நம்ம ப்ரைஸை தான் முக்கியமாக வைக்கிறோம். அதனால தான் ப்ரைஸ் ஆக்ஷன், அப்புறம் ப்ரைஸ் பேஸ்டு அனாலிசிஸ் எல்லாமே பண்ணுறோம். மேக்ஸிமம் எல்லா டெக்னிக்கலும் இங்கே தான் வந்து முடியும். இந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் தான் வந்து முடியும். எல்லா டெக்னிக்கல் அனாலிசிஸும் இதில் தான் இருக்கும். அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக போகும்போது எல்ஆர்டிஓவில் போய் முடியும். இப்போ இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரைஸை ஃபாலோ பண்ணுவாங்களான்னா, இந்த ப்ரைஸை வந்து பெருசாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இதை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ஷன்லாம் அவ்வளோவா பண்ண மாட்டாங்க. அவங்க வாங்குறதுக்கு மேபி அவங்க அதை ப்ரெடிக்ட் பண்ணாங்கன்னா நமக்கு வேணால் கொடுப்பாங்க. இப்போது ஹெச்டிஎஃப்சி செக்யூரிட்டிஸ் இந்த ஸ்டாக்கை வந்து இந்த ப்ரைஸில் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க, பை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு வேணால் கொடுப்பாங்க. ஆனால் அவங்க மியூச்சுவல் ஃபண்டுக்கு அதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, அப்புறம் இன்ஸ்டியூஷன்ஸ், ரேட்டிங் கம்பெனி எல்லாமே வந்து வேறு மாதிரி வேலை செய்யும். அது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சில ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸை விட அட்வான்ஸாக நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ரேஷியோஸ் வந்து பயன்படுத்துவாங்க. ரேஷியோ அனாலிசிஸ் பயன்படுத்துவாங்க. அது வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனர்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஸ்க்ரீனரில் போகிறேன், டிசிஎஸ்னு ஒரு ஸ்டாக்கை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய பிஇ ரேஷியோ, புக் வேல்யூ இதெல்லாமே வரும். எவ்வளோ ப்ராஃபிட் க்ரோத் கிடச்சிருக்கு, இந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக இல்லையான்னு இதை பார்த்து முடிவு பண்ணுவாங்க. இது யாருன்னா ரீட்டெயில் ஃபண்டமெண்டல் இன்வெஸ்டர்ஸ்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இதையும் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் வந்து பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஏன்னு சொல்கிறேன், மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸோ இன்ஸ்டியூஷன்ஸோ பார்க்க மாட்டாங்க. அவங்க இதை தாண்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க சில விஷயத்துக்கு. அதெல்லாம் இப்போ நம்ம ஒன் பை ஒன் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக பிகினராக இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நாளாக அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு லெவல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொண்டு போகும். அதனால் இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, உங்களுடைய தெரிஞ்சவங்க, நீங்கள் யார் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே? ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை கற்றுக்கிட்டாங்கன்னா அதை அடுத்து வேறு யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றதில் தான் முக்கியமாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு நல்லது நடந்துடக்கூடாது அப்படின்றதில் 99% பேர் அப்படி தான் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ண மாட்டீங்க. ஸோ அடுத்தவங்களுக்கு இது உதவணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றும் பண்ணல, நம்ம வீடியோவை மட்டும் ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக இந்த வீடியோவை. ஓகேவா? சரி, இப்போ இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாமே முடிஞ்சு போன டேட்டா. இப்போ ப்ராஃபிட் க்ரோத் வந்து 4.14% இருக்குன்னா அது பழைய டேட்டா. இப்போ அடுத்த ரிசல்ட் வரும்போது அது மைனஸில் போச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ ஸ்டாக் வந்து மைனஸில் தான் போகும். அப்போ இந்த டேட்டா வந்து நமக்கு உதவாது. ஓகேவா? ஃபண்டமெண்டல் டேட்டா வந்து உதவாது அப்படின்றத இப்போ உடனே பை பண்ணுறாங்க பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள், இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் நல்லா பார்த்து வச்சுக்குவாங்க. இந்த கம்பெனி இந்த டேட்டாலாம் வந்து பாஸ்ட் டேட்டா அப்படின்றது அவங்களுக்கு நல்லா புரியும். நம்ம என்ன பண்ணுவோம்னா, இது பிஇ ரேஷியோ நல்லா இருக்குது, எஃப்ஐஐ டேட்டா பை பண்ணியிருக்காங்க, இது ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது அப்படிலாம் நம்ம பார்ப்போம். ஆனால் எப்போ வேணாலும் இது இறங்கலாம். ஓகேவா? அப்போது இன்ஸ்டியூஷன்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட் என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த டேட்டாவை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேட்டா எல்லாமே மறைச்செல்லாம் பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து நம்மக்கிட்ட மறைச்சிருவாங்க, நமக்கு தெரியாமல் பங்குச்சந்தையில் எல்லாமே நடக்குதுன்னு நினைப்பாங்க. பங்குச்சந்தையில் எதையுமே ஹிடனாக பண்ணவே மாட்டாங்க, எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்கும். ஓகேவா? அதனால் அதில் நீங்கள் பயப்படவே வேணாம். ஆனால் அதை நீங்கள் கவனிக்கிறீங்களா, எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஓகேவா? ப்ளூம்பர்கில் வந்து இந்த என்டிடிவி ப்ராஃபிட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி காலையில் வந்து லைவ் போடுவாங்க. லைவை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறைய டேட்டா கொடுத்துருப்பாங்க, வரிசையாக டேட்டாவாக கொடுப்பாங்க. இந்த டேட்டாவில் ரொம்ப பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். பழைய சப்ஸ்கிரைபர்ஸ் இல்லை, முன்னாடி நான் போட்ட வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டேட்டா கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த மார்கன் ஸ்டான்லி அண்ட் பாரதி ஏர்டெல் ஈக்குவல் வெயிட், டார்கெட் ப்ரைஸ் இப்படிலாம் கொடுக்குறாங்கல்ல, இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? இப்போ
இப்போ மார்கன் ஸ்டான்லி கொடுத்துருக்குறாங்க, எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க? ஜெஃப்ரீஸ் அண்ட் டாடா மோட்டார்ஸ் எதை பேஸ் பண்ணி, ஜெஃப்ரீஸ்க்கு என்ன டேட்டா இருக்குது, அவங்க எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க? ஓகே, ஜெஃப்ரீஸ் வந்து டாடா மோட்டார்ஸ் இந்த வேலை போகும்னு சொல்கிறதுக்கு ஜெஃப்ரீஸ் யார், எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். ஓகே, இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ வந்து இந்த இன்சைடர் ட்ரேடிங்லாம் வருது இல்லையா, இது ட்ரேடிங் ட்ரிக்ஸ் இந்த டேட்டாலாம் வரும். இதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டா கொடுப்பாங்க. என்ன டேட்டானா whom to meet அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது டிசிஎஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை மீட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து டிவிஎஸ் மியூச்சுவல் ஃபண்டு வந்து இல்லை சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்த கம்பெனியை மீட் பண்ணுறாங்க. ஏஷியன் பெயிண்ட் வந்து ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஐசிஐசிஐ மியூச்சுவல் ஃபண்டு ப்ரொடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்டை மீட் பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு டேட்டா கொடுப்பாங்க. அந்த டேட்டா எதுக்கு கொடுக்குறாங்க? சும்மாவாக கொடுக்குறாங்க? ஆனால் அந்த டேட்டாவை நம்ம வந்து முன்னாடிலாம் நான் அந்த டேட்டா படிச்சுட்டே இருப்பேன். நிறைய பேர் சார் இதெல்லாம் எதுக்கு சார் போட்டுட்ருக்கீங்க, யாரை மீட் பண்ணால் நமக்கு என்ன சார் அப்படின்னு கமெண்ட் போடுவாங்க. நான் அந்த டேட்டாவை படிக்கிறதே விட்டுட்டேன். அந்த டேட்டாலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அங்கே தான் இருக்குது. நீங்கள் எதெல்லாம் முக்கியமான டேட்டா நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முக்கியத்துவம் கம்மியாக தான் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமே இல்லைன்னு நினச்சி நீங்கள் கடந்து போகிறீங்களோ அதுக்கு பின்னாடி தான் முக்கியமான டேட்டாவே வேலை செய்யும். இதுதான் பங்குச்சந்தை. உங்கள் கண்ணுலேருந்து லேசாக மறைஞ்சு கொஞ்சம் பின்னாடி இருக்கும், ப்ளர் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் ரொம்ப கவனமாக பார்த்தீங்கன்னா அந்த ப்ளர் கிளியர் ஆகி உங்களுக்கு கிளியராக தெரியும் மார்க்கெட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போது அந்த whom to meet அப்படின்னு போடுவாங்க. இதுக்கு முன்னே ரெகுலராக இந்த பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். எஸ் சார் நான் பார்த்துருக்கேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா, நான் அந்த மாதிரி அந்த டேட்டாவை நான் படித்து பார்த்துருக்கேன் ஆமாம் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஸோ அவங்க ஏன் அந்த மீட் பண்ணுற டேட்டாவை போடுறாங்க அப்படின்னா, இப்போது டிசிஎஸ் வந்து ஹெச்டிஎஃப்சி மியூச்சுவல் ஃபண்டை மீட் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ டிசிஎஸில் ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு 200 கோடி 300 கோடிக்கு ஸ்டாக்ஸ் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்டு. அந்த மியூச்சுவல் ஃபண்டு வந்து 200 கோடி ஃபண்டை வந்து திருப்பியும் வேணும், அந்த ஸ்டாக்ஸை விற்கணும். ப்ராஃபிட் புக் பண்ணுறாங்களோ இல்லை வேறு ஏதோ ரீசன் அவங்க விற்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, நார்மலாக நம்மளுடைய அந்த இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை கம்யூனிகேட் பண்ணுவாங்க. அப்போ அந்த இன்னொரு மியூச்சுவல் ஃபண்டை கம்யூனிகேட் பண்ணும்போது அந்த மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் கூட ஒரு மீட்டப் பண்ணுவாங்க. அந்த மீட்டப்பில் வந்து டிசிஎஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவாங்க. இந்த மாதிரி நாங்கள் வந்து ஏஐயில் ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம், இந்த மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்பிங்க்கு ஒரு ஆர்டர் எடுத்திருக்கோம், யூகேயில் ஒரு சப்போர்ட் ஆர்டர் எடுத்திருக்கோம், அந்த ஆர்டரோட வேல்யூ பார்த்திங்கன்னா 20,000 கோடி, டிசிஎஸ் வந்து நாங்கள் பாசிட்டிவில் தான் கொண்டு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த டேட்டாலாம் வந்து அவங்களுக்கு காட்டுவாங்க. இதெல்லாம் வந்து எங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்குது, இந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் வச்சு அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் காட்டுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்ஸ்லாம் காட்டினோடனே இப்போ 200 கோடி ரூபா கொடுத்து, இல்லை நான் எல்லாமே ஒரு உதாரணத்துக்கு தான் எல்லா வேல்யூஸும் சொல்கிறேன், கம்பெனி நேம் உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதனுடைய வேல்யூஸ் எல்லாமே உதாரணத்துக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே. ஓகேவா? ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிகிட்ட வந்து இந்த டிசிஎஸ்ன்ற அந்த கம்பெனி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஆர்டர் இருக்குங்க, நான் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுறேன் இதெல்லாம். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதில் இன்னொரு விஷயமும் சொல்லுவாங்க, இந்த ஆர்டரை வந்து நாங்கள் இன்னும் 3 monthsல கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இந்த ஆர்டர் வந்து முடிகிற ஸ்டேஜில் இருக்குது, இப்போ ஒரு 1000 கோடி ரூபா ஆர்டர் வந்து டிசிஎஸில் இருக்குது, அது வந்து அடுத்த ஒரு 1 yearல முடிக்க போகிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனிக்கு அது ஒரு கீ பாயிண்ட். இந்த 1000 கோடி ரூபா ஆர்டரை முடித்தாங்கன்னா அவங்களுக்கு 1000 கோடி ரூபா பேமெண்ட் வரும். எவ்வளோ பேமெண்ட் வரும்ன்றது அவங்களுக்கே தெரியும். ஓகே, ஸோ எவ்வளோ பேமெண்ட் வரும், அந்த பேமெண்ட்டு எந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றத அந்த இன்ஸ்டியூஷன்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்கன்னா ப்ரெடிக்ஷன் பண்ணுவாங்க. அதுவும் தள்ளி போகலாம், ப்ராஜெக்ட் முடியாமல் போகலாம், 1 வருஷம்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் வச்சுட்டு 2 வருஷம் ஆகலாம். இப்போ ரியல் எஸ்டேட்டில் பண்ணுறாங்கல்ல, 2 வருஷத்தில் வீடு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு 4 வருஷம் கழிச்சு கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டை வந்து முடிச்சுட்டு 1 yearல கம்ப்ளீட் பண்ணி நமக்கு பேமெண்ட் வந்துடும் நினைக்கிறது, அவங்க ப்ராஜெக்டை முடிச்சு கொடுத்துடலாம். சம்டைம்ஸ் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு 50% பேமெண்ட் வரும், சில ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 3 months லேட், அந்த மாதிரி கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ அதனால் இதுக்கு பேரும் வந்து ப்ரெடிக்ஷன்ஸ் தான் வரும். ஸோ அப்போது இப்போ ஒரு கம்பெனி இருக்குது, டிசிஎஸ் இருக்குது, அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்க, 1000 கோடி ரூபா ஆர்டரை முடிக்கிறாங்க. அந்த ஆர்டர் வந்து 6 மாதத்தில் முடியுது அப்படின்னா அந்த 1000 கோடி ரூபா பேமெண்ட்டு வந்துடும் அப்படின்றத அவங்க வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. அப்போது அந்த பேமெண்ட்டு 2 மாதம் 2 குவார்ட்டர் கழித்து ரிஃப்ளெக்ட் ஆக போகுதுன்றது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிக்கு தெரியும். அப்போ அந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க, அந்த டேட்டாவை பார்த்துட்டு ஓகே, ஸோ இந்த கம்பெனி க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டெம்பரவரியாக 1 year மட்டும் நம்ம ஹோல்டு பண்ணணும்னா இந்த கம்பெனியை வாங்கலாம். 6 மாதம் கழித்து ஃபண்டமெண்டல் டேட்டாலையும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிடும். ஃபண்டமெண்டல் டேட்டாவில் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், இப்போ ரிசல்ட் கொடுக்குறோம், டிசிஎஸ் போன வருஷம் காமிச்ச ரிசல்ட்டை விட இந்த வருஷம் 60% இல்லை 50% ரிசல்ட் வந்து, இப்போ நான் ரிசல்ட் படிக்கிறேன்ல,
ரிசல்ட் படிக்கும்போது உங்கள்கிட்ட என்ன காமிக்கிறேன், நல்லா வந்து கொடுத்துருக்காங்க, நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த டேட்டா வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, ஃபண்டமெண்டல் டேட்டாவில் அப்டேட் ஆகும். அப்போது புதுசாக வரக்கூடிய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ், ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை வந்து வாங்குவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் மேலே ஏறும். இதை எல்லாத்தையுமே இன்ஸ்டியூஷன்ஸ் முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த கம்பெனியுடைய லாபத்தை ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரெடிக்ஷனையும் நம்மக்கிட்ட தாராளமாக சொல்லுவாங்க. ஆனால் அதையும் நம்ம கவனிக்க மாட்டோம். நம்ம பார்க்குறதெல்லாம் வெறும் இந்த ப்ரைஸை மட்டும்தான் பார்ப்போம். ப்ரைஸை பார்ப்போம். அப்புறம் வந்து கொஞ்சம் ரொம்ப நாலேஜ் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பார்ப்போம்னா, இந்த பேட்டர்ன்ஸ்லாம் பார்ப்பாங்க. பேட்டர்ன்ஸ்லாம் வரைஞ்சா இந்த இடத்துல இந்த புல்லிஷ் கேண்டில் வந்துருச்சு, இனிமேல் ஏறும். இந்த இடத்துல வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்துருச்சு, இந்த இடத்துல இறங்கும். அப்படிலாம் நம்ம பண்ணன்னு நினச்சிக்குவோம். அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, ப்ளூம்பர்க் எஸ்டிமேட், இந்த கம்பெனி இவ்வளோ ரிசல்ட் வரணும் அப்படின்னு அவங்க எஸ்டிமேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த கம்பெனி அந்த எஸ்டிமேட்டை மீட் பண்ணலை அப்படின்னா அந்த கம்பெனி ஏறாது. அவங்க கொடுத்த எஸ்டிமேட்டை மீட் பண்ணிடுச்சுன்னா அந்த கம்பெனி ஏறும். அப்போ எஸ்டிமேட் எப்படி பண்ணுறாங்க, எப்படி எஸ்டிமேஷன்னா என்ன, கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி தான். அப்போது அது எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். இப்போ என்ன பார்க்குறோன்னா, நம்ம இந்த இடத்துல போயிட்டு இது இப்போ என்ன கம்பெனி எடுத்திருக்கேன், டிசிஎஸ்னு ஒரு கம்பெனி எடுத்திருக்கேன். எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ டிசிஎஸோடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். டிசிஎஸோட குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன காமிச்சிருக்கிறாங்க, மார்ச் 2025 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டு 16,980 கோடி. சேல்ஸ் எக்ஸ்பென்சஸ்லாம் இருக்குது. ப்ராஃபிட்டு நெட் ப்ராஃபிட் வந்து 12,299 கோடி காமிச்சிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு 3,000 கோடிக்கு ஆர்டர் வந்து ஒரு 3 மாதம் கழித்து டிசிஎஸ் முடிக்க போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அடுத்த 2 குவார்ட்டர்லியில் அந்த ப்ராஜெக்டோடைய பேமெண்ட் வரப்போகுதுன்னா அதை இன்ஸ்டியூஷன்ஸ் முன்னாடியே பார்த்துட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா 3,000 கோடி ரூபா வந்து இது அதிகமாக போகுதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். 15,000 கோடி வந்து நெட் ப்ராஃபிட் காமிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எஸ்டிமேட்டில் ப்ளூம்பர்க் எஸ்டிமேட், எக்கனாமிக் டைம்ஸ் எஸ்டிமேட்லாம் போடுறாங்களா, மணி கண்ட்ரோல் எஸ்டிமேட்ஸ்லாம் போடுறாங்களா, இன்ஸ்டியூஷன்ஸோடைய எஸ்டிமேட்ஸ். அந்த எஸ்டிமேட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டேட்டாவை வந்து எஸ்டிமேட் பண்ணுவாங்க. இந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு டிசிஎஸ்க்கு இந்த 3 மாதத்தில் முடிஞ்சிருக்கணும். முடிஞ்சிருந்தால் அந்த 3,000 கோடி பேமெண்ட் வந்திருக்கணும். வந்திருந்தால் அவங்க 15,000 கோடி கண்டிப்பாக காமிச்சிருக்கணும் அப்படின்றத எஸ்டிமேட் பண்ணுவாங்க. நெட் ப்ராஃபிட் வந்து 15,000 எஸ்டிமேட். ஆனால் டிசிஎஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கம்பெனியில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3,000 கோடி உள்ளே வந்திருக்கும். அந்த வந்த அதே நேரம் அவங்களுக்கு இந்த இடத்துல எக்ஸ்பென்சஸில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஒரு 2,000 கோடி ஏதாவது ஒன் டைம் எக்ஸ்பென்சஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்க என்ன எஸ்டிமேட்டில் என்ன போட்டிருப்பாங்க, 15,000 கோடி ப்ராஃபிட் இவங்க காமிக்கணும் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கம்பெனி என்ன பண்ணும், 15,000 கோடிக்கு பதில் இப்போ 12,000 கோடி இருக்குது, 1,000 கோடி மட்டும் எக்ஸ்ட்ராவாக 13,000 கோடின்னு காட்டுவாங்க. மீதி 2,000 கோடி எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா எக்ஸ்பென்சஸில் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணுவாங்க, எஸ்டிமேட்டை மிஸ் பண்ணிடுச்சு அந்த கம்பெனி அப்படின்னு போட்டுருவாங்க. இல்லை வேறு ஏதாவது அசட்ஸில் கம்மி ஆகிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது நெகட்டிவாக வரலாம். சப்போஸ் இதே சேல்ஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, எக்ஸ்பென்சஸில் பெரிய சேஞ்சஸ் இல்லை, அந்த 3,000 கோடி அப்படியே காமிச்சிட்டாங்க, 15,000 கோடின்னு காமிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த கம்பெனி அந்த ரேட்டிங் ஏஜென்சியோடைய எஸ்டிமேட்டை மீட் பண்ணிடுச்சு அப்படின்னு நியூஸ் போடுவாங்க. நியூஸ் போட்டோடனே அதுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இன்ஸ்டியூஷன்ஸு, சின்ன சின்ன ஹை நெட்வொர்த் இன்வெஸ்டர்ஸ்லாம் கடன் அந்த ஸ்டாக்கை வாங்குவாங்க. ஓகே, எதிர்பார்த்த மாதிரி ஆர்டரும் இவ்வளோ இருக்குது, கரெக்டாக நேர்மையாக அந்த கம்பெனி சொல்லி அந்த ஆர்டரை முடிச்சிருக்கிறாங்க 6 மாதத்தில், அது வந்து நெட் ப்ராஃபிட்லேயும் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு, அதனால் அந்த கம்பெனி ஏறி இருக்குன்ற அந்த நம்பிக்கை தன்மை காரணமாக அந்த கம்பெனி இன்னும் கொஞ்சம் மேலே ஏறும். ஓகேவா? அப்போ இதெல்லாம் எப்போ ப்ரெடிக்ட் பண்ணுவாங்க, அந்த ப்ராஜெக்ட் முடியறதுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிவிடுவாங்க. இவ்வளோ இந்த ப்ராஜெக்ட்டு இப்போ முடிய போகுது, இப்போ காமிப்பாங்க அப்படின்னு. அதனால தான் நான் பிஹெச்எல்ல ஒரு டேட்டா சொன்னேன், ஞாபகம் இருக்குங்களா? போன ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பிஹெச்எலோட ஆர்டர் எவ்வளோ இருந்தது, 25,000 கோடி 30,000 கோடி தான் இருந்தது. ஆனால் இப்போ எவ்வளோ இருக்குது, 1,20,000 கோடியை தாண்டி போய்கிட்டு இருக்காங்க பிஹெச்எலோட ஆர்டர். அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ண என்ன ஆகும், பேமெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். மேபி 3 மாதத்துக்கு பதில் 6 மாதம் ஆகலாம், 6 மாதன்றது 1 இயர் ஆகலாம். அப்போது ஃப்யூச்சரில் பிஹெச்எலுக்கு நல்லா இருக்குது, நல்ல ரிசல்ட்டு, அவங்களுடைய ப்ராஜெக்டை முடிக்க நல்ல வருமானம் வரும், அப்போ அந்த கம்பெனி ஏறாது, அந்த கம்பெனி இறங்கினா நம்ம எக்ஸ்ட்ராவாக அக்யூமுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு அனாலிசிஸ். இந்த மாதிரி நம்ம அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா? இதெல்லாம் ஒரு மாதிரியான ஒரு மாடல் அனாலிசிஸ், எக்ஸாம்பிள் அனாலிசிஸ், புரியுதுங்களா? உடனே நான் வந்து ஒரு சாம்பிளுக்காக பிஹெச்எல் சொன்னேன், ஆர்டர் நிறையா இருக்குன்றதுக்காக. உடனே அட்வைஸ் நினச்சிக்காதீங்க, டிப்ஸ் ரெக்கமெண்டேஷன் நினச்சிக்காதீங்க, ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கம்பெனி நிறைய ஆர்டர் எடுக்கிறாங்கன்னா அதோடைய ரீபேமெண்ட் வரும்.
அதே பிஹெச்எல் என்ன பண்ணுச்சு, நானே வந்து அந்த கம்பெனி வந்து 1,00,000 கோடிக்கு ஆர்டர் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு 2008 ஒரு தடவை வாங்கி வச்சுருந்தேன். திடீர்னு 70,000 கோடி ஆர்டர் வந்து என்ன பண்ணாங்க, குஜராத் கவர்மெண்ட்டு கேன்சல் பண்ணாங்க. அப்போ 1,00,000 கோடி ஆர்டர்லேருந்து 30,000 கோடிக்கு பிஹெச்எல் வந்துச்சு. அப்போ தான் பிஹெச்எல் இறங்க ஆரம்பிச்சு சரிவை வந்து சந்திச்சுது. ஓகேவா? அப்போது இந்த மாதிரி டேட்டாலையும் ரிஸ்க் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்ஸ்டியூஷன் அதனால தான் இன்ஸ்டியூஷன்ஸ் வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க, ப்ரெடிக்ஷன் பண்ணுறாங்க. அவங்களாலையும் 100% சொல்ல முடியாது. ஆனால் அவங்க நகர்த்துற ஒவ்வொரு காயும் நம்மக்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த கம்பெனியை மீட் பண்ண போகுது, இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த கம்பெனி ஸ்டாக்ஸை இவ்வளோ வாங்கியிருக்கு, இந்த ரேட்டிங் கம்பெனி இவ்வளோ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி எல்லா டேட்டாவையும் வச்சு ஒரு கம்பெனியாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி நம்பர்ஸாக பார்க்க மாட்டாங்க, இந்த மாதிரி பேட்டர்ன்ஸாக பார்க்க மாட்டாங்க, ஒரு கம்பெனியாக பார்ப்பாங்க. இதைத்தான் வாரன் பஃபட் சொல்லிக்கிட்டே இருப்பார். ஸ்டாக்காக பார்க்காதீங்க, ஒரு கம்பெனியாக பாருங்கன்னு இதைத்தான் வாரன் பஃபட் சொல்லுவார். வாரன் பஃபட் எங்கேருந்து கற்றுக்கிட்டாருன்னா, இந்த இன்ஸ்டியூஷன்ஸ்டேருந்து தான் அவர் கற்றுக்கிட்டார். ஓகே, அவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஒரு கம்பெனியை போய் அனாலிசிஸ் பண்ணுவார். இந்த கம்பெனி எவ்வளோ வேலை பார்க்குறாங்க, இந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் என்ன, எவ்வளோ ஆர்டர் வச்சுருக்காங்க, அவங்க ஆர்டர் எடுப்பாங்களா, இந்த ஆர்டரை க்ளோஸ் பண்ண முடியுமா, இவ்வளோ பேமெண்ட் வருமா, இதெல்லாம் வந்து நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா, ஒரு ஸ்டாக்கை கம்பெனியாக பார்க்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் இதெல்லாம் கவனிக்க முடியும். இல்லைனா இதை எதையுமே கவனிக்க மாட்டீங்க. வெறும் இந்த பேட்டர்னையே பார்த்துட்டு இருப்பீங்க. பேக்ரவுண்டில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியாது. இந்த பேட்டர்ன் வருதுன்னா ஏன் வருது, இந்த இடத்துல ஒரு ஒரு ரிவர்சல் கேண்டில் வருதுன்னா ஏன் வருது, அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணிட்டாங்க, ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. இப்போது ஒரு கம்பெனி வந்து 1,00,000 கோடி ஆர்டர் வச்சுக்கி 70,000 கோடி ஆர்டர் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அந்த கம்பெனி மேலே இருக்கிற ட்ரஸ்ட்டு இன்ஸ்டியூஷனுக்கு போயிடும். அந்த கம்பெனிக்கிட்டே வரமாட்டாங்க. அதே வந்து நான் இவ்வளோ ஆர்டர் வச்சுருக்கேன், இந்த மாதிரிலாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன்னு அவங்களோட ரெக்கார்ட்ஸை காட்டும் பொழுது இன்ஸ்டியூஷன்ஸ்க்கு நல்ல ஹோப் இருக்கும், அந்த கம்பெனியை வாங்கி வச்சுக்குவாங்க. அந்த கம்பெனி அதில் ஏதாவது போய் சொல்லி எதாவது ஏமாற்றிட்டாங்க, இல்லை சொன்னபடி முடிக்கலைன்னா அந்த கம்பெனியை விட்டுருவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணிட்டு வருவாங்க. நம்ம நினைக்கிறோம்ல, இந்த ஸ்டாக் ஏறிக்கிட்டே தானே போகுது, ஏன் இந்த ஸ்டாக்கை போய் இன்ஸ்டியூஷன்ஸ் விற்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி வரும்ல. இப்போ ஒரு ஸ்டாக்கை ஒருத்தவங்க வாங்கினா இன்னொருத்தவங்க விற்கிறாங்கள, அப்போ நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லி விற்கிறோம், அதை யாரோ ஒருத்தர் வாங்குறாங்க, அவங்க முட்டாளா? இல்லை. நீங்கள் விற்கிற கம்பெனியை ஒரு மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி ஹோல்டிங்கில் வச்சுருக்கு, அந்த மியூச்சுவல் ஃபண்டு கம்பெனி என்ன முட்டாளா? நீங்கள் விற்கிறீங்களா, அப்போ நம்மளை விட அவங்க வந்து அறிவு இல்லையா, அவங்களுக்கு அனாலிசிஸ் தெரியாதா, நம்மளை விட அவங்க எவ்வளோ காசு போட்டிருக்காங்க. அப்போது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நம்ம வெறும் டெக்னிக்கலாகவே பார்ப்போம், இல்லை முடிஞ்சு போன ஃபண்டமெண்டல் டேட்டாவை பார்ப்போம். அவங்க நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்றத ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுல ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஒர்க்கு தான் ரியல் ப்ரெடிக்ஷன், அந்த ஒர்க்கு தான் ரியல் எஸ்டிமேட். ஓகேவா? அந்த ஒர்க்கு தான் அவங்க மியூச்சுவல் ஃபண்டு வந்து பார்ப்பாங்க. அந்த மாதிரி டேட்டாவை நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி டேட்டாவை நம்ம எடுக்கும் பொழுது நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நிறுவனங்கள் 3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை வந்து அந்த டேட்டாவை அப்டேஷன் பண்ணுவாங்க, நமக்கு கிடைக்கிறதில்ல. ஆனால் இன்ஸ்டியூஷனுக்கு 3 மந்த்ஸ் ஒன்ஸ் இல்லாமல் கரண்ட் டேட்டாவை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஒரு டிஃப்ரென்ஸ் தான் நடக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் ஒரு சேஞ்சஸ் நடக்கலாம். அதுவும் நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை. ஓகே, ஏன்னா நான் வந்து இது எல்லாத்தையும் போய் நான் ப்ராசஸ் பண்ணல. என்னுடைய அனுமானத்தில் நான் இது மாதிரி நடக்குதுன்னு நான் கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஏன்னா ஒரு டேட்டாவாக அவங்க ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்பொழுது அடுத்த டேட்டா ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு அப்டேட் கிடைக்காது. நீங்கள் நேராக போய் உட்காந்து பேசும்போது லேட்டஸ்ட் டேட்டா கிடைக்கும். அதைத்தான் இன்ஸ்டியூஷன்ஸ் பண்ணுவாங்க. அதனால தான் எஸ்டிமேட் வரும். அப்போ நீங்கள் எந்த டேட்டாலாம் கவனிக்கணும், என்டிடிவி ப்ராஃபிட்டில் யார் யாரை மீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கணும். அதில் ஏதாவது ரெக்கார்ட்ஸ் வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிசல்ட் வந்த உடனே அந்த கம்பெனியோட சிஇஓ சிஎஃப்ஓலாம் வந்து இது பண்ணுவாங்க, அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க, எங்கள் கம்பெனியில் இவ்வளோ ப்ராஜெக்ட் இருக்குது, அதெல்லாம் நோட் பண்ணணும். அதெல்லாம் நம்ம டெலிகிராமில் ஷேர் பண்ணுறோம், அதெல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு கம்பெனியோட கம்ப்ளீட் ஃபண்டமெண்டல் டேட்டாவை, கரண்ட் டேட்டாவை எடுக்கணும். ப்ரீவியஸ் ஃபண்டமெண்டல் டேட்டாவில் என்னென்ன இருக்குன்றதை பார்க்கணும், ஆர்டர் ஃப்ளோவை பார்க்கணும், அடுத்து எந்த ஆர்டர் முடிய போகுதுன்ற டேட்டாவை கலெக்ட் பண்ணணும். அந்த டேட்டா உங்களால் போய் கலெக்ட் பண்ண முடியுமா? நீங்கள் ஏதாவது ஒரு கம்பெனி டிசிஎஸ்க்கு ஃபோன் பண்ணி எப்போ அடுத்த ப்ராஜெக்ட் எதுப்பா முடியும், எவ்வளோ பேமெண்ட் வரும்னு நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. நீங்கள் இன்வெஸ்டராக இருக்கும் பட்சத்தில் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் உட்காரும்பொழுது நீங்கள் கேட்டால் சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கு தான் இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் போய் அட்டன் பண்ணணும். இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங் அட்டன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அவங்க கான்கால் எடுக்கிறாங்க பாருங்கள், இன்வெஸ்டர்ஸ் கான்கால்லாம் எடுப்பாங்க. அந்த மாதிரி கான்கால் எடுக்கும்போது நீங்கள் அந்த கான்காலில் என்ன அவுட்புட் வந்திருக்குன்றதை படிக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை எதையுமே பார்க்க மாட்டோம், வெறும் டெக்னிக்கல் டேட்டாவே பார்த்துக்கிட்டு இருப்போம். எல்லாமே முடிஞ்சு போன டேட்டா தான் நம்மக்கிட்ட வரும். நீங்கள் நடக்க போகிறத ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு பேர் தான் ரியல் ப்ரெடிக்ஷன்.
ஓகேவா? ஸோ அவங்க அந்த ரியல் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவாங்க. இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய ப்ரெடிக்ஷன் மெத்தடு. அது எல்லாமே உங்கள்கிட்டேருந்து மறைக்கவே மாட்டாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இன்ஸ்டிடியூஷன்ஸ் நம்மளை ஏமாற்றிடுவாங்க, நம்மளை ட்ராப் பண்ணி ஏங்க நமக்கு அறிவு இல்லையா? நம்ம வாங்குகிறோம், அப்போ யாரோ ஒருத்தவங்க விற்கிறாங்க. நம்ம விற்கும்போது யாரோ ஒருத்தவங்க வாங்குறாங்கல்ல, அப்போ யார் வாங்குறாங்க, ஏன் வாங்குறாங்கன்றதே நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், பாருங்களேன் நம்மளெல்லாம் விற்க வச்சு அவங்க வாங்குறாங்க அப்படி நம்ம நினச்சிக்குவோம். அவங்க வெளிப்படையாக தானே வாங்குறாங்க, ஒன்றும் மறைச்சிலாம் வாங்கலையே. நீ விற்றனா நான் வாங்கிக்கிறேன்ட்டு வாங்க தானே செய்கிறாங்க. அப்போ நமக்கு புரியணும்ல, அந்த டேட்டா நமக்கு அப்போ வேறு ஏதோ ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றது நமக்கு புரியணும்ல. அப்போ அந்த ப்ராசஸிங் என்னன்றதை நம்ம வந்து யோசிக்கணும்ல. யோசித்து வேறு என்னென்ன டேட்டா வருதுன்றதை பார்க்கணும்ல. நான் அதை தான் சொல்லியிருக்கேன். என்எஸ்சி வெப்சைட்டில் ஒரு லைன் விடாமல் தரவாக நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கிரேட் இன்வெஸ்டராக ஆயிடலாம். ஏன்னா யாருமே எதையுமே மறைக்கலை, எல்லாமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. இதை நான் வந்து 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. எல்லா ஃபார்முலாவும் இதுக்குள்ளே இருக்குது, எல்லா டேட்டாவும் இதுக்குள்ளே இருக்குது. இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும். அதே மாதிரி நியூஸ் சேனல் கொடுக்குறாங்களா, ஏதாவது ஒரு நியூஸ் சேனலில் பெய்டு வெர்ஷன் வாங்கிட்டு ஒன்று விடாமல் படிக்கணும். நீங்கள் ஒரு டேட்டா போடுறாங்கன்னா இந்த டேட்டா ஏன் போட்டிருப்பாங்க, இந்த டேட்டாக்குள்ளே பேக்ரவுண்டில் என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா போதும். ஏன்னா நிறைய தடவை அந்த மீட்டப் டேட்டா வந்து நான் கொடுத்துருக்கேன். என்ன சார் போராக வீடியோ போடுறீங்கன்னுவாங்க. நிறைய தடவை எஸ்டிமேட்டை கொடுத்துருக்கேன். அந்த எஸ்டிமேட்டு போடுற வீடியோலாம் போகாது. ஏன்னா அவங்களுக்கு இது என்னத்தை அவன் ஒருத்தர் எஸ்டிமேட் பண்ணுறான், ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. எஸ்டிமேட் ஏன் பண்ணான், எஸ்டிமேட் எந்த டேட்டா வச்சு பண்ணான், என்ன காரணத்துக்காக எஸ்டிமேட் பண்ணான், இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் யோசிக்கணும். எஸ்டிமேட் பண்ண ஆள் யார், அவருக்கு என்ன பர்பஸ், இவ்வளோ விஷயம் நீங்கள் யோசிக்கணும். அப்போ தான் இன்ஸ்டியூஷன் லெவலில் நீங்கள் உங்கள் திங்கிங்கை மாற்றிக்க முடியும். அதைத்தான் வாரன் பஃபெட்டு நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியதை வந்து ஸ்டாக்காக பார்க்காதீங்க, டேட்டாவாக பார்க்காதீங்க, ஒரு கம்பெனியாக பாருங்கள். அந்த கம்பெனி எப்படி ப்ராசஸ் நடக்குதுன்றதை பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி ஏறுமா ஏறாதான்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அப்போ அதில் வந்து முதலீடு பண்ண முடியுமா முடியாதான்றதை நீங்கள் பண்ண முடியும். டெக்னிக்கலாக அந்த ஸ்டாக் இறங்கினா கூட அந்த கம்பெனியோடைய டேட்டா உங்களுக்கு கிடச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. ஓகேவா? இதுதான் விஷயம். இதுதான் வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் ப்ரெடிக்ஷன் மெத்தட். இனிமேல் நீங்கள் நியூஸ் பார்க்குற விதமே மாறி இருக்கும். இனிமேல் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவே மாறிடும். மார்க்கெட்டை பார்க்குற விதமே வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோலேருந்து நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் இந்த டேட்டாவை இந்த வீடியோ தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலில் தாண்டி உள்ளே போக மாட்டாங்க. இதை தாண்டி டீப்பாக போகும்பொழுது தான் நீங்கள் வந்து இன்னும் மார்க்கெட்டில் ட்ராவல் பண்ண முடியும். ஒரு கம்பெனி எவ்வளோ ஆர்டர் வச்சுருக்காங்க அப்படின்ற அந்த டேட்டா, அந்த ஆர்டர் எப்போ ப்ராசஸ் ஆகும், அதுக்கு எப்போ பேமெண்ட் வரும், அது எப்போ அப்டேட் ஆகும், அந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் அவங்க ப்ராஃபிட் காட்டுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 100% ப்ராஃபிட்டில் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அந்த கம்பெனி ஏறுது இல்லை, வேகமாக 20% ஏறுது, ஒரே நாளில் சர்க்யூட் லிமிட் அடிக்குது. இதை இன்ஸ்டிடியூஷன்ஸ் முன்னாடியே முடிச்சு வச்சுருப்பாங்க. இந்த பேமெண்ட் இப்போ வரும், இவன் 100% நெட் ப்ராஃபிட் காட்டுவான்ப்பா அப்படின்னு முன்னாடியே எஸ்டிமேட் போட்டு வச்சுருப்பாங்க. அந்த எஸ்டிமேட்டை தான் உங்களுக்கு காட்டுறாங்க. எஸ்டிமேட்டை பீட் பண்ணிட்டா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வாங்க போகிறாங்க. எஸ்டிமேட்டை பீட் பண்ணலன்னா அவன் சொன்ன மாதிரி நடக்கலை, அப்போ கம்பெனிக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும். சேலரி இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, எக்ஸ்பென்சஸ் இன்க்ரீஸ் ஆகிடுச்சா, கம்பெனிக்கு ஒன் டைம் லாஸ் ஏதாவது வந்திருக்கா, இந்த மாதிரி அந்த டேட்டாவை பிரித்து நீங்கள் பார்க்கணும். பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்போ இனிமேல் எப்படி அனாலிசிஸ் பண்ணணும், கம்பெனி டேட்டாவை அனாலிசிஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் மெத்தடு. இதை தான் வந்து ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நான் உங்களுக்கு வீடியோவை போகிறேன்னு சொல்லியிருந்தேன், ஒரு 1 வீக் முன்னாடி. ஸோ இந்த வீடியோவில் பயனுள்ள தகவல் இருந்தால் கண்டிப்பாக லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். ஓகேவா? எனக்கே போராக இருக்குங்க, வேறு என்ன தான் பண்ணுறது, எப்போ பார்த்தாலும் நியூஸ் அண்ட் அப்டேட்ஸில் போடுறது எனக்கு விருப்பமே இல்லை. வேறு வழியில் தவிர வேறு வீடியோ போட முடியல. அதனால் நான் வேறு ஏதாச்சும் சேனல் ஓப்பன் பண்ணலாமான்னு யோசித்து சரி நம்ம அப்படியே போடுவோமேன்னு லேர்னிங் வீடியோ போடுவோமேன்ட்டு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். அதனால தான் வீடியோஸ்லாம் கம்மியாக வருது. ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் நமக்கு கிடைக்கும். நம்ம வந்து இன்னும் ஃபர்தராக லேர்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஓகே, டெக்னிக்கல் லேர்னிங்ஸ்லாம் போடுவோம், ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ்லாம் இன்னும் போடுவோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டேட்டாலாம் இன்னும் போடுவோம். ஸோ இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா. ஓகே, நன்றி, வணக்கம்.